அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை டிவைன் எனர்ஜி சேனல். ஐம் ஜெசிகா. திரைப்பட உலகில் ஒரு நடிகையின் அடையாளத்தை வடிவமைப்பது ஒரு இயக்குனரின் அர்ப்பணிப்பு, எங்களுடைய எதிர்பார்ப்பும் கூட அல்லவா? வாங்க இதை பற்றி பேசுவோம். ஒரு பெண்ணின் கண்ணியம் காப்பாற்றப்பட வேண்டும். ஒரு நடிகை போலீஸ் வேடத்தில் நடிக்கும் போது தன் கால் சட்டை கிழிந்திருப்பதை அந்த நடிகை அறிந்தோ அறியாமலோ இருக்கலாம். ஒரு நடிகையை போலீஸ் அதிகாரியாக நடிக்க வைக்கும் போது தி ஃபில்ம் டைரக்டர்ஸ் மற்றும் காஸ்டியூம் டிசைனர்ஸ் எவ்வாறு பிரதிபலிக்கிறது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். மிகவும் இறுக்கமான ஆடைகள் உடுத்துவதால் நடிகையின் கிரெடிபிலிட்டி, அதாவது நம்பகத்தன்மையை குறைக்கலாம். அத்தகைய இறுக்கமான ஆடை ஒரு காவலர் எப்படி ஒரு சந்தேகக்குரிய நபரை துரத்த முடியும்? சில நேரங்களில் இறுக்கமான ஆடைகள் அணிவதால் நீங்கள் வேகமாக நகரும் போது கிழிந்து விடும். மேலும் கால் சட்டை கிழிந்தால் இந்த புகைப்படம் பாருங்கள். பாரம்பரியாக ஆண் ஆத்திகம் துறையில் போலீஸாக வேலை செய்ய விரும்பும் பெண்களுக்கு தவறான செய்தி அனுப்பப்படுகிறது. பெண்கள் இன் லா என்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது போலீஸ் துறையில் இருப்பவர்கள் அவர்களின் திறமை கொண்டுதான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். பாலியல் சீருடை, அதாவது செக்ஷுவலைஸ்ட் அவுட்ஃபிட் போலீஸ் வேலைக்கு பொருந்தாது. உங்கள் திரைப்படத்தை பரிசீலிப்பது பார்வையாளர்களுக்கு ஒரு கேலி கூத்தாக மாறிவிடும். திரையுலகில் ஒரு போலீஸ் பெண் பாத்திரத்தில் நடிக்கும் பெண்களுக்கு ஒழுக்கமான ஆடை அணிவது அவசியம். Thank you for watching. Please like and subscribe to Divine Energy channel for more better videos. மீண்டும் இணைந்திருப்போம். Signing off, Jessica.